கொரோனா வந்ததால கஷ்டமா யாருமே வரமாட்டாங்க. சோ இவங்க வீட்ல இருந்த மளிகை சாமான் கொஞ்சமா தீர்ந்து போகுது. அப்பதான் இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்கும் போது வீட்ல இருந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டு நல்லா காசு வரும்னு சொல்லுவாங்க. பணத்துக்காக வேற வழி இல்லாம அவங்களும் அதை ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த வேலையை அவங்க வேண்டாம் விருப்பம் பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ 10,000 மட்டும் குடுறி, நான் அதை கஞ்சா பிசினஸ்ல போட்டு உனக்கு 1,00,000 தரேன்னு சொல்றாங்க. சரி நீ ஹீரோயினும் ராப்பகல ஆன்லைன்ல சர்வீஸ் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி அவங்க பையனுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எனக்கு போதா சொல்லுவாங்க. சோ ஹீரோயின் போனை ஒட்டு மொத்தமா லாக் பண்ணி தான் அவங்க பையன் கொடுப்பாங்க. அப்பதான் போனுக்கு யாரோ மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கு. இவன் எடுக்க ட்ரை பண்றான், ஆனா லாக் போட்டு அம்மா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுமே புரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் அவங்க டோர் லாக் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பையன் பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு 10,000 பணத்தை ரெடி பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. பையனை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நம்ம லைஃபே மாற போதுறாக்கன்னா அம்மா சொந்தமா தள்ள வண்டி கடை வைக்க பண்ணா சொல்றாங்க. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி போனை போட்டு உன் காசு மொத்தத்துக்கும் கஞ்சா வாங்கணும், ஆனா போலீஸ் ஃபுல்லா ரெடி விட்டு மொத்த கஞ்சாவே எடுத்துறாங்கன்னு சொல்ல மொத்த அமௌண்ட்டும் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலா இந்த மாதிரி சம்பாதிச்ச காசு கையில நிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வெளியே வேலைக்கு போய் பையனை படிக்க வச்சலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க.